செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு தவறான கருத்து. பொதுமக்களை கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள சம்பாதிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும், இல்லை ஒரு கடை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒருத்தன் பஸ்ஸில் பிச்சை எடுக்கிறான்னு வச்சிங்களேன், அவனுக்கு நீங்கள் ஒரு மீன் துண்டோ இல்லை ஒரு கறி துண்டோ நீங்கள் போட்டுடுறேன்னு வச்சிங்களேன், அந்த செகண்டுக்கு அவனை பசி அடங்கிடும். மறுபடியும் என்ன பண்ணுவான், நாளைக்கும் அதே தட்டை எடுத்துக்கிட்டு தான் போய் நிற்குவாங்க, எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு. இது இல்லாமல் அந்த ரொம்ப புத்திசாலி ஒரு நபர் என்ன பண்ணணும்னா, அவனுக்கு அந்த மீனை தட்டில் போடுறதோட அவனை கையோட கூட்டு போய் ஒரு மீன் தூண்டல் வாங்கி கொடுத்து கடலில் போயிட்டு மீன் எப்படி பிடிக்கணும் நீங்கள் ஒரு வாட்டி கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவன் மீண்டும் மீண்டும் போயிட்டு அந்த மீனை பிடிச்சி அவனே சாப்பிட்டுக்குவான். அப்போது அவனை பிச்சைக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஊக்கம் கொடுத்த நபர் யாரு? நீங்கள். அந்த மாதிரி ஒரு சேவையை செய்யணுமே தவிர நம்ம இதை பண்ணுறோம், நாங்கள் அதை பண்ணுறோம், நாங்கள் போய் எல்லாருக்கும் 1000 ரூபாய் வீட்டில் கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ்